இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எந்த வயசு வரைக்கும் நல்லா நல்ல மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தீங்க? எப்போ உங்கள் மகிழ்ச்சியெல்லாம் பறி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். மோசமான அனுபவங்களே நமக்கு இருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், நிறைய பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தலைவேதனைகளோடு இருக்கிறோம். இப்போ பழையபடி அந்த குழந்தைத்தன்மைக்கு நம்ம போகணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அனிமல்ஸ் எல்லாமே 5 வயசு குழந்தைகள் நிலையில தான் இருக்குது. அவங்களுக்கு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்காங்க. அறிவினுடைய வளர்ச்சி அங்கே இல்லை, பகுத்தறிவு கிடையாது. அதனால என்னன்னு சொன்னால் அவங்க கடைசி வரைக்குமே குழந்தையாக பிறந்து குழந்தையாக தான் மடிகிறாங்க. அதனால் அவங்க அனிமல்ஸை பொறுத்த அளவில் அவங்களுக்கு அது ஆனந்தமான வாழ்க்கை தான். அது நம்ம நினைக்கிறோம் மனித பிறவி உயர்ந்த பிறவின்னு நினைக்கிறோம், அந்த அனிமல்ஸ்லாம் தாழ்ந்த பிறவின்னு நினைக்கிறோம். ஆனால் 5 வயசு குழந்தைகளை தான் எல்லா மனித பிறவி, எல்லா மிருகங்களும் இருக்குது. அதனால் எதுவுமே தாழ்ந்த பிறவி கிடையாது.